ஃபைனலி இட்ஸ் ஐபிஎல் ரிசம்ஷன் டே. ஸோ இன்னைக்கு வந்து ஐபிஎல் திரும்ப ரெஸ்யூம் ஆக போகிறது. ஸோ ஜூன் 3ஆம் தேதி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் யார் வந்து இந்த ஐபிஎல் 25 சாம்பியன்ஸ் அப்படின்னு. 2 டேஸாக எந்த ஒரு வீடியோ நம்மளால போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ மற்ற டீம்ஸ் பற்றி என்னால் டெஃபினெட் கவர் பண்ண முடியாது. அண்ட் நம்ம லேக்கிங் பிஹைண்ட் தான், நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசாமல் போயிட்டோம். ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிபிகேஸ் பார்த்தா கைல் ஜேம்சன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஜிடி பார்த்தா ஸ்ரீலங்கன் பேட்டர் குசால் மெண்டிஸை சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசி வந்து முஸ்தபிசுர் ரஹ்மானை சைன் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு இப்போ என்ஓசி இஷ்யூஸ் வந்திருக்கு. பட் குட் திங் இஸ் டிசி வந்து டக்குனு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி இப்போ முஸ்தபிசுருக்கு என்ஓசி வாங்க வச்சுட்டாங்க. ஸோ அதனால மே 18 அன்னைக்கு பார்த்தா அவர் டீமை ஜாயின் பண்ண போறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் கேம் விளையாட மாட்டாரானா இஸ் முஸ்தபிசுர் ரஹ்மான் மோஸ்ட் லைக்லி ப்ளே பண்ண மாட்டார். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். லிட்டரலி ஃபார் a whopping 6 crores பார்த்தா முஸ்தபிசுர் ரஹ்மான் டிசி சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக 6 crores அவரை பேஸ் பிரைஸே சைன் பண்ண முடியாதுன்னா மோஸ்ட்லி இது வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் எப்பவுமே வந்து சைன் பண்ணுவாங்க. ஸோ மேபி முஸ்தபிசுர் டிமாண்ட் பண்ணிருக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து இதை பத்தி பேசிடுவோம். அதாவது எப்படி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேஸ்க்கு வந்து இந்த மாதிரி salary cap வந்து டிசைட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இது எல்லாமே டீமோட டிசிஷன் தான். நம்ம டெவால் பிரேவிஸை கூட வந்து பேஸ் பிரைஸான 75 lakhs நம்மளால சைன் பண்ணியிருக்க முடியும். பட் we gave him 2.2 crores. பட் சிஎஸ்கே பண்ணதுல ஒரு லாஜிக் இருந்துச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் 2 years இந்த சைக்கிள் முடிகிற வரைக்கும் டெவால் பிரேவிஸ் நம்ம கையில தான் அப்படின்ற மாதிரி வந்து 2.2 crores வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் ஹேட் சம் லாஜிக். ஆனால் இப்போ முஸ்தபிசுர் ரஹ்மான் லிட்டரலி 3 or 4 கேம்ஸ்க்கு வந்து 6 crore அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. நம்மளால டெவால் பிரேவிஸை ரீட்டைன் பண்ண முடியும். அவங்களால ஏன் முஸ்தபிசுரை ரீட்டைன் பண்ண முடியாதுன்னா ஏன்னா அவங்க டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிசிஏ ஒரு நியூ ரூலை பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் ரூல். ஸோ இந்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு சம் அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் இன்கேஸ் உங்களோட ஓவர்சீஸ் பிளேயரால இப்போ திரும்ப இந்தியாவுக்கு ரீச் பண்ண முடியலன்னா அப்போ நீங்க வந்து அவருக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை சைன் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த சீசனுக்கு மட்டும் தான் வேலிடா இருக்கும். நெக்ஸ்ட் சீசன் நீங்க அவங்கள ரிலீஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா லெஹாண்ட்ரே பிரிட்டோரியஸ், நாண்ட்ரே பர்கர், தென் டிசி வந்து செதிகுல்லா அத்தல், ஆர்சிபி மயங்க் அகர்வால். ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் நியூஸ் வரதுக்கு முன்னாடி சைன் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ்ன்றதுனால இவங்களை பார்த்தீங்கன்னா உங்களால ரீட்டைன் பண்ணிக்க முடியும். அண்ட் சிஎஸ்கேமே அஃப்கோர்ஸ் அவங்களால டெவால் பிரேவிஸ், ஊர்வில் பட்டேல் அண்ட் நம்மளோட பாக்கெட் டைனமோ ஆயுஷ் மாத்திரையும் கண்டிப்பா ரீட்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆர்சிபி ஒரு 2 நாள் முன்னாடி வந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. ஜேக்கப் பெத்தல் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு அவைலபிள் கிடையாது, அவர் அவைலபிள் கிடையாது, இவர் ஃபுல் சீசனுக்கு அவைலபிள் கிடையாது, அப்படி இப்படி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் மோஸ்ட் லைக்லி எல்லா பிளேஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபியோட கேம்ப் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ரஜத் பட்டிடர் ஹேண்ட் இன்ஜுரியில் இருந்தார் இல்லையா. ஸோ அவர் இப்போ வந்து டீமை ஜாயின் பண்ணிட்டாரு. அண்ட் மற்ற எல்லா பிளேஸுமே அதாவது வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொமாரியோ ஷெஃபர்ட் வந்து ஹோல் சீசனுக்கு அவைலபிள் கிடையாது அப்படின்றது லாஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். பிகாஸ் நேஷனல் டியூட்டி இருக்கிறதுனால. பட் இப்போ வந்து நேஷனல் டியூட்டி வந்து ஸ்கிப் பண்ணி ஐபிஎல்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொமாரியோ ஷெஃபர்ட் வந்து இங்கே ப்ளே பண்ணுறதுக்காக வந்துட்டாரு. அண்ட் ஜாஸ் ஹேசல்வுட் அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் கைஸ் வரமாட்டார்னு நினைச்சோம். அவர் வந்து ஷோல்டர் நிக்கில் அப்படி இப்படி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. பட் எஸ் அவர் வந்து ஸ்லோவாக ரிகவர் ஆகிற காரணத்தால் அவர் வந்து டீமை ஜாயின் பண்ண போறாரு. ஸோ ஆர்சிபியோட டேரக்டர் மோ போபத் பார்த்தீங்கன்னா இதை பற்றி வந்து ரீசெண்டாக வந்து பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எஸ் அவர் வந்து ஷோல்டர் நிக்கில் இருக்குதா அண்ட் ஹி ஸ்டில் பேக் இன் ஆஸ்திரேலியா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இந்தியாவை ரீச் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் கேம், அதாவது இன்னைக்கு நடக்க போற ஆர்சிபி vs கேகேஆர் கேமுக்கு அவர் அவைலபிள் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா. ஸோ அவர் வந்து ப்ளே பண்ண போறது கிடையாது. பிகாஸ் ஹி ஸ்டில் பேக் இன் ஆஸ்திரேலியா தான் அண்ட் அவர் ரீஹேப் ப்ராசஸ்ல இருக்காரு. இப்போதைக்கு we don't have any updates about that அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பட் we are going to take that day by day அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிற காரணத்தில் மோஸ்ட் ப்ராபப்லி அவர் செகண்ட் கேம்ல இருந்து அவைலபிளா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. அதர் பிளேயர்ஸ் ஃபில் சால், ஜேக்கப் பெத்தல், லியாம் லிவிங்ஸ்டன்லாம் ஆல்ரெடி டீம் ரீச் பண்ண காரணத்தால they are available for today's game itself. அப்போ ஜாஸ் ஹேசலுக்கு பதிலாக யார் 11ல இருப்பார் அப்படின்னு பார்த்தா சிஎஸ்கே கேம்ல நீங்க பார்த்திருப்பீங்க லுங்கி இங்கிடி தான் வந்து ஜாஸ் ஹேசலுக்கு பதிலாக ப்ளே பண்ணியிருப்பாரு. மோஸ்ட்லி அவர் தான் இன்னைக்குமே கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். பட் சர்ப்ரைஸா வந்து நுவான் துஷாரா ப்ளே பண்ணார்னா தட் will also be interesting. தென் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸோட இஷ்யூக்கு வந்தா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களோட WTC பவுண்ட் பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த லீக் ஸ்டேஜஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து டீமை வந்து ஜாயின் பண்ணுவோம், மே 27க்குள்ள வந்து ஜாயின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அது எப்பறம் நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு நம்ம பிசிஏ வந்து சிஎஸ்ஏவை கான்டாக்ட் பண்ணி எல்லா பிளேயர்ஸையும் வந்து ஜூன் 3 வரைக்கும் இருக்க சொல்லுங்களேன் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க போல. பிசிஏ கேட்டதுல எந்த ஒரு தப்பு இல்லை. ஆனால் சிஎஸ்ஏ அந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஜூன் 3 வரைக்குமே வந்து பிளேயர்ஸ் எல்லாருமே இந்தியாவிலே ஸ்டே பேக் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அது உண்மையான தெரியல. பட் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்கறப்பே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. டே நீங்க ஐசிசி ட்ராஃபியை வின் பண்ணதுக்கான பெர்ஃபெக்ட் சிச்சுவேஷன் இதுதான்டா. இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எப்போ அடிப்பீங்கன்னே தெரியாது. ஸோ மே 26 லீக் ஸ்டேஜஸ்க்கு அப்புறமா வந்து உங்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரிட்டர்ன் ஆக சொல்லிருங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம்னு இருந்தேன். பட் பிஃபோர் தட் சிஎஸ்ஏ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எல்லா பிளேயர்ஸுமே வந்து மே 26க்கு அப்புறமா வந்து ரிட்டர்ன் ஆகிடுவாங்க அப்படின்னு. பிகாஸ் ஜூன் 3 பார்த்தா உங்களுக்கு ஒரு சீரிஸ் வேற இருக்கு கைஸ். ஜிம்பாப்வேயோட பார்த்தா ஒரு வார்ம் அப் டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ளே பண்றாங்க WTC ஃபைனலை முன்னிட்டு. ஸோ அதனால வந்து எல்லா பிளேயர்ஸுமே வந்து ரிட்டர்ன் ஆக சொல்லிட்டாங்க which is good. தென் மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் ரோஹித் சர்மா ஸ்டாண்டை வந்து இப்போ அன்வெயில் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ரூமர்ஸ்லாம் வந்துச்சு. பட் நேத்திக்கு வந்து வாங்கடே ஸ்டேடியம்ல வந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அங்க பார்த்தா அந்த ஸ்டாண்டை வந்து அன்வெயில் பண்ணியிருந்தாங்க. வாங்கடேல 21ஆம் தேதி அன்னைக்கு எம்ஐக்கு மேட்ச் இருக்கு. ஸோ அன்னைக்கு ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் அண்ட் ரோஹித்துக்குமே கண்டிப்பாக எமோஷனலாக இருக்கும். அப்படி நம்ம இப்போ சிஎஸ்கேக்கு வந்தோம்னா சிஎஸ்கேட நிலைமை என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் ஆன்கோயிங் தான். ஆல் ஆர் பிளேயர்ஸ் ஜாயின் இல்லையா. ஏன்னா நம்ம ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்னு பார்க்குறப்போ நம்ம லாஸ்ட் 2 days பேக் முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து சொல்லிப்போம்
டெவால் பிரஸ் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக டெவால் பிரஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரி வச்சிருப்பாரு, see you soon இந்தியா அப்படின்னு. ஸோ அப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஓகே பிரவிஸ் வந்து இங்கே இந்தியாவில் லேண்ட் ஆக போகிறார் அப்படின்னு. அண்ட் ஆல்ரெடி அந்த வீடியோ சொல்லுவோம் நூர் அகமது அண்ட் பத்தினா வந்து சீசனுக்கு அவைலபிள் தான் அப்படின்னு. கான்வே அண்ட் ரச்சின் வேர் டவுட்ஃபுல் அண்ட் அன்சர்டன், ரெண்டு பேருமே வரப்போகிறது கிடையாது அப்படின்னு ESPN கிரிக்கெட் இன்ஃபோ வந்து சொல்லியிருந்தாங்க. பட் கிரிக் பஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கான்வே வரப்போறாரு, பட் ரச்சின் இஸ் அன்சர்டன் சொல்லியிருப்பாங்க. எஸ், அவங்க சொன்னது தாங்க இஸ் கரெக்ட். பிகாஸ் கான்வே வரப்போறாரு, ஆனால் ரச்சின் வரப்போறது கிடையாது. அண்ட் சிஎஸ்கே இன்னைக்கு வந்து எல்லா பிளேஸுமே அசம்பிள் ஆக சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு 17ஆம் தேதி இல்லையா, ஸோ இன்னைக்கு வந்து எல்லா பிளேஸுமே வந்து டெல்லியில் வந்து அசம்பிள் ஆகிறாங்க. நூர் அகமதோட ஒரு பிக் வந்து லேட்டஸ்ட்டாக சிஎஸ்கே அவங்களோட சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேக்ரவுண்டில் பார்க்குறப்போ அருண் ஜேட்லி ஸ்டேடியம் மாதிரி தான் இருக்கு. ஸோ நூர் அகமது அண்ட் மற்ற பிளேஸ்லாம் இப்போதைக்கு அங்கே தான் இருக்காங்க. கான்வே அண்ட் நேத்தன் எல்லிஸ் பார்த்தீங்கன்னா வந்து கூடிய சிஎஸ்கே கேம்ப் வந்து அரைவ் ஆகுவாங்க. அதாவது இன்னைக்கு அரைவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆர் பை மேக்ஸிமம் நாளைக்கு வந்து ரீச் ஆகலாம். இன்கேஸ் நான் கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்போ சிஎஸ்கே கேம்பை யாருப்பா ஜாயின் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேமி ஓட்டன், சாம் கரன் அண்ட் ரச்சின் ரவீந்திரா, இவங்க 3 பேர் தான் ஜாயின் பண்ண போகிறது கிடையாது. கோச்சிங் ஸ்டாஃப்னு பார்க்குறப்போ பேட்டிங் கோச் மைக் கசி அண்ட் பவுலிங் கோச் எரிக் சேமன்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பெக்டட் டு டிராவல். ஸோ ஃபிளெமிங் ஆல்ரெடி இப்போ இந்தியாவில் தான் இருக்காரு நம்புறேன். ஆஃப்டர் ஐபிஎல் அவருக்கு ஒரு செம இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட் வேற காத்திருக்கு. அதாவது எம்எல்சியில் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸோட ஹெட் கோச்சாக இருக்க போறாரு இல்லையா. ஸோ கண்டிப்பாக டிஎஸ்கே பற்றின அப்டேட்ஸுமே ஆஃப்டர் திஸ் சீசன் வந்து நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம நிறைய வீடியோஸ் அதை பற்றியுமே வந்து பேசுவோம். அண்ட் லேட்டஸ்ட்டாக இந்தியா ஏ ஸ்குவாடை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிசிஏ இங்கிலாந்து டூர் வந்து இருக்கு இல்லையா. ஸோ இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்து மே 30ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. ஐபிஎல் ஜூன் 3 வரைக்கும் தள்ளி போட்டு ஐபிஎல் பிளே ஆஃப்ஸில் விளையாட போகிற அந்த பிளேயர்ஸ் இல்லாமல் எப்படி இந்த சீரிஸை வந்து பிசிஏ வந்து செட் பண்ண போகிறாங்க, எப்படி ஸ்குவாட் இருக்க போகிறது அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஐ வாஸ் வெரி ஈகர். ஸோ இப்போ ஸ்குவாடை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அபிமன்யு ஈஸ்வர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவர் தான் கேப்டனாக இருக்க போறார். ஆனால் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் வாஸ் ருத்ராஜ் இன்கேஸ் ஸ்குவாட்ல இல்லைனா அபிமன்யு ஈஸ்வரன் தான் வந்து கேப்டன்சியை டேக் ஓவர் பண்ணுவார்னு. பட் ருத்ராஜ் ஸ்குவாட்ல இருக்கார் அண்ட் ஈவன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கூட ஸ்குவாட்ல இருக்கிறதுனால இவங்க 2 பேர்ல ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணிருக்கலாம். பட் அபிமன்யு ஈஸ்வரன் கேப்டனாக இருக்க போறாரு. தென் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கருண் நாயர், த்ருவ் ஜுரேல் தான் வைஸ் கேப்டனாக இருக்க போறார். நிதிஷ்குமார் ரெட்டி, ஷர்துல் தாக்கூர், இஷான் கிஷான் அனதர் விக்கெட் கீப்பர், தென் மனவ் சூத்தர், தனுஷ் கோட்டியன், முகேஷ் குமார், ஆகாஷ் தீப், ஹர்ஷித் ராணா, அன்ஷுல் கம்போஜ், கலீல் அகமது, ருத்ராஜ் கைக்வாட், சர்ஃப்ராஸ் கான், துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஃபைனலா ஹர்ஷ் துபே. தென் சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் பண்ண செகண்ட் மேட்சுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுவாங்க. ருத்ராஜோட இந்த ஹேர்லைன் ஃபிராக்சர்லேருந்து வந்து அவர் ரெக்கவர் ஆகினாலே கண்டிப்பாக இந்த சீரிஸ் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாட் ஃபைனலி வந்து நம்ம இன் ஆக்ஷன் பார்க்க போறோம். கலீல் அகமதை சூஸ் பண்ணதே குட் மூவ் தான். ஏன்னா வந்து சில ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து எஸ் தேல் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் பைப்போல எஸ் தேல் வந்து இந்த ஸ்குவாட்லேயே கிடையாது. அண்ட் நம்ம அன்ஷுல் கம்போஜ் ஆல்சோ சர்ப்ரைசிங் பிக் தான். ருத்ராஜ் கைக்வாட், கலீல் அகமது, அன்ஷுல் கம்போஜ் 3 சூப்பர் கிங்ஸ் பண்ண இந்த இந்தியா ஏ ஸ்குவாட்ல இருக்காங்க. ஐ திங்க் ஒன் ஆஃப் தெம் தான் வந்து 11ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ருத்ராஜ் இவ்வளவு நாளா சிஎஸ்கேல வந்து 1-1 தானே ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அது அவருக்கு கை கொடுக்குதா? இன்கேஸ் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமே வந்து அவரை 1-1 தான் சென்ட் பண்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். உங்களோட ப்ராபபிலி இந்தியா A11 ஃபார் திஸ் சீரிஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறது கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ ரியலி ஹோப் ருத்ராஜ் கெட்ஸ் த சான்ஸ். ஏன்னா he has a point to prove. let's see அவருக்கு வாய்ப்பு கிடைக்க போறதா இல்லையா அப்படின்னு. அண்ட் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பை.